இதை பாருங்க சிஸ்டர் லூ, இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் தோணுதா? ஏய், இது அதை விட நல்லா இருக்குல்ல? ஆமால, ஆ, இந்த ப்ராப்பை இப்படி வச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இத பத்தி சீரியஸா தான் இருக்கியா? ஆமா, மேனேஜர் லியாங் தான் சொன்னாங்க நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க் தான் கிளப்போட செல்லிங் பாயிண்ட்னு. அதனால நான் அதை ப்ராப்பரா தானே பண்ணி ஆகணும். இதோ இந்த மாதிரி தான், நீங்க இப்ப எடுங்க. நீ நிஜமாவே ரொம்ப சூப்பர் தான் நினைக்கிறேன். எதுக்கு? டென்னிஸ்க்கா? நீ அவளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க பல வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவளை நிறைய நல்ல விஷயங்களை பண்ண வச்சிருக்கு. அவளுக்காக நான் எதுவுமே பண்ண முடியலன்னு என்னோட மனசு நிறைய தடவை கவலைப்பட்டிருக்கு. ஆனா இந்த 6 மாசமா இந்த கிளப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவ சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. நீ உன்னோட பெஸ்ட்டை தான் பண்ணிட்டு இருக்க. அவ கண்டிப்பா இதே மாதிரி இருக்க மாட்டா. கண்டிப்பா ஒரு நாள் மாறிடுவா. அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா எனக்கு அவளை பிடிக்குங்கிறது? பயப்படாத, நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ம், சரி, நான் என்னோட பெஸ்ட்டை பண்றேன். சொல்லு. கிளப்ல யாராவது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் ஒரு ஷூட் எடுக்கணும். என்னோட கிளப்ல ஷூட்டிங்கா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீ நல்லா தான் பண்ற. நீ என்னோட வென்யூவை யூஸ் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி தரேன். கிளப்போட சைனை நல்ல க்ளோஸ் அப்பா ஒரு ஷாட் காட்டுறேன், ஓகேவா? அதோட உங்க கிளப்பை யூஸ் பண்ணதுக்கு நான் கிரெடிட் கூட கொடுக்கறேன். இப்போ உனக்கு மொத்தமா எத்தனை வியூஸ் வரும்? என்னோட லைவ் ஸ்ட்ரீமோட வியூஸ் அண்ட் லைக்ஸ் ரெக்கார்டையே பீட் பண்ணிடுச்சு தெரியுமா? இது கண்டிப்பா உனக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் டீலா தான் இருக்கும். அதோட யாருமே ட்ரைனிங் பண்ணாத நேரத்துல நான் போய் அங்க இருக்கேன். இன்னொரு மெம்பரை ரெக்ரூட் பண்றது ஃப்ரீ தான். ஓகே, நான் இன்னும் 1 hourல பாக்குறேன். சரி, நம்ம அப்புறமா ட்ரெயின் பண்ணலாம். நீங்க 2 பேர் டீமா இருங்க. தோக்குறவங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். எந்த பிரச்சனையும் இல்லை. வாவ், உன்னோட மசில்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன கப்பல் விலாக்ஸ் இங்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சா? பீச், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்னு ஷூட் பண்ணுங்க. அப்படிதான் அதே போஸ்ல இரு. ஆக்டிங் ரொம்ப ஓவரா இருக்குல்ல. நான் நிஜமாவே நல்ல போட்டோஸ் எடுப்பேன். அவனோட பேரு பீச்சா? யார் அவங்க? ஜியாஜியாவோட எலக்ட்ரானிக் பேட். வா போய் பிராக்டிஸ் பண்ணலாம். எஸ், குட். அப்படிதான் இந்த பக்கம் பாரு. அப்படிதான், சூப்பர், நைஸ் நைஸ். ஹேய், உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு டென்னிஸ் விளையாட தெரியுமா? இந்த டைம்ல இங்க ட்ரைனிங் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஏன் இப்படி நீ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? இது என்னோட கிளப். நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன், புரியுதா? அதோட இவன் என்ன சில போஸ் இருந்தா கோர்ட்ல நிக்கலாம்னு அர்த்தமா? ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை ஒழுங்கா பிடிக்க கத்துக்க சொல்லு. நீ வேணா பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இது யாரோடன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமாடா? கிளம்ப வேண்டியது நீங்க 2 பேரும் தான். டோர் அங்க இருக்கு. எங்க ட்ரைனிங்க டிலே பண்ணாதீங்க. இவ்ளோ ஃபுல் வென்யூ உனக்கு தேவைப்படுதா? டென்னிஸ் விளையாட போறியா, ஃபுட்பால் விளையாட போறியா? நிறைய டென்னிஸ் கிளப் இருக்கு இந்த உலகத்துல. அதெல்லாம் விட்டுட்டு நீ இங்க தான் வந்தாகணுமா? சரி, நீங்க இங்க இருந்து கிளம்பலனா என்ன நீ ஒரு மேட்ச்ல தோக்கடிச்சு காமி. என்ன வரியா? என்ன வாயத்தோற? என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? மேட்சுக்கு சேலஞ்ச் பண்றியா? இந்த பையன்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லைனாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான்னு தோணுது. விளையாடுவியா இல்ல ஆக்டிங் பண்ணுவியா? ஆக்டிங் பண்றனா நீ கிளம்பிடு. உன்னை இங்க ஷூட் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டேன். இது ஒரு ப்ரொஃபஷனல் கிளப். இங்க டைம் பாஸ் மாடலிங்லாம் கிடையாது. சரி, வா மேட்ச் ஆடலாம். வா விளையாடலாம். ஹே, அவன் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர். அவன் கூடலாம் நீ விளையாடாத. நாம இங்க ஷூட் பண்ண வந்திருக்கோம். பிளேயர்ஸ் இருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அதுவும் இல்லாம ஷாட்டும் நல்லா இருக்கும். நாங்க சண்டை போட ஆரம்பிச்சோன்னா உடனே லைவ் ஆன் பண்ணிடு. ஹே ஹே ஹே, என்ன அங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஜியாஜாவ், நீ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர். ஜோஜோவை நீ தோக்கடிக்கிறதுனால உனக்கு என்ன ப்ரௌடா ஃபீல் ஆக போகுது? இது நியாயமே இல்லையே. வேணும்னா எப்படி பண்ணலாம்? நீ வேற ஒரு சேலஞ்சை அவங்க கூட கம்பீட் பண்ண பாரு. அப்படி பண்ணா நியாயமா இருக்கும். எது மாதிரி?
நான் இப்போ ரூல்ஸை சொல்கிறேன். நீங்கள் ஒரே நேரத்தில் மொத்தம் 5 எனர்ஜி ட்ரிங்க்ஸை குடிக்கணும். ஒரு காலை தூக்கிக்கிட்டு 2 கையை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கணும். இதோ இந்த மாதிரி தான். ஆனால் உங்களோட பாட்டில் கீழே விழுந்துருச்சுன்னா நீங்கள் தோத்துட்டீங்க, அவ்வளவுதான். இது உங்களோட ஸ்கில்ஸை பற்றி கிடையாது, உங்களோட வில் பவரை பற்றி தான். உங்கள் 2 பேருக்கும் ஓகேவா? ரெடியா? நான் ரெடி தான், விளையாடல வாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. யார் தோக்குறாங்களோ அவங்க கோர்ட்லயே கிரால் பண்ணிட்டு போனோம். அப்போ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் பாட்டில் காலி ஆயிடுச்சு. கம் ஆன், அப்படிதான் அப்படிதான், சூப்பர். தோத்துறாத ஜியாஜோ. ஹே விக்ஸலர், நீ ஒரு அத்லெட்டா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க என்ன பண்றாங்க? என்னோட ஃப்ரெண்டும் உன்னோட பிளேயரும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. அதோட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்னு கூட நம்ம சொல்லலாம். அதான் சஜஸ்ட் பண்ணாங்க. என்ன சொல்ற? ஹே இங்க பத்தி என்னோட லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. பாத்தியா எவ்வளவு பாப்புலரா கமெண்ட்ஸ் வியூஸ்ல வருதுன்னு? இது வைரலா போயிட்டு இருக்கு. நிஜமாவே மொத்த ஸ்கிரீன்ஸ்லயும் கமெண்ட்ஸ் தான் இருக்கு. இவ்ளோ ட்ரிங்க குடிச்சிட்டு அவங்க ஓகேவா இருப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி சிஸ்டர் லூ கிட்ட கேட்டுட்டேன். என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. இது ஒரு நல்ல விஷயம் தானே. நம்மளோட எனர்ஜி ட்ரிங்கை பப்ளிக் கிட்ட ப்ரோமோட் பண்ணலாம்ல. நம்ம 2 ஆக்டர்ஸை கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி காம்படிஷன் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். நீ இவ்ளோ பேட் கையா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. ஏன், என்னாச்சு? உனக்கு பேட் பாய்ஸ்னா பிடிக்குமா? தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோவிங் மீ. என் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்த எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க இப்ப லாஸ்டா என்ன நடக்குதுன்றதையும் பார்த்துடலாம். கமான் கமான், வாங்க கமான், கமான், விட்டுறாத. அப்படிதான், சீக்கிரம் சீக்கிரம். வா உன்னால முடியும். ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிதான், சூப்பர் சூப்பர். சீக்கிரம், ஒரே ஒரு சிப் தான். அப்படிதான், கமான். கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? ஓ மை காட், இன்னொரு கார்னிவல் கிஃப்ட். அங்க பாத்தியா, அங்க பாத்தியா? சொன்னக்கல அமைதியா இரு. ஜியோஜோ நவர போறான்னு நினைக்கிறேன். நீ ஒரு நல்ல ஆக்டர் தான். அப்படிதான், கீழே விழுந்துரு. கமான், விழுந்துரு. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துரு. ஓடாத. நாட் பேட் ஜோஜோ. உனக்கு செம்ம வில் பவர் இருக்குடா. ரொம்ப நேரமா ரெஸ்ட் ரூம்ல இருக்க போல. கிரால் பண்ணி போறதுக்கு என்ன பயமா? உனக்கு என்ன அதை பத்தி? இப்படி எல்லாம் பண்றதுனால பீச்சு கொண்ட பிடிக்கும்னு நினைக்கிறியா? அத்லீட்ஸ் எல்லாம் முட்டாளன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதான் போல. நான் லாஸ்ட் டைமே பார்த்தேன். அவளுக்கு உன்கிட்ட பேச சுத்தமா விருப்பமே இல்லை. ஆனா நீ அவளை ஃபாலோ பண்ணி தொலை பண்ணிக்கிட்டே தான் இருக்க. சுயமரியாதையே இல்லையா? உனக்கு தெரியாதா பீச்சுக்கு உன்னை பிடிக்கலன்னு?
எனக்கு பர்சனலா சொல்லணும்னா ப்ளூ கலர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதோட டேஸ்ட் நல்லா ஃப்ரூட் ஃப்ளேவர்ல இருந்துச்சு. எல்லாரும் கோட்ல கிரால் பண்றத பார்க்கணும் இல்லையா? அது நெக்ஸ்ட் வீடியோல வரும். அது வரைக்கும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. கீப் பேஜ் கப்பல்ஸ். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை. யார் சொன்னா நெக்ஸ்ட் வீடியோன்னு? இவனே ஒத்துக்கிட்டா இங்க கிரால் பண்றேன்ட்டு. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா பண்ணு. நீ ஒரு ஆம்பளனா நீ உன் தோல்வியை ஒத்துக்கோ. கிரால் பண்ணு போ. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா கிரால் பண்ணு. எல்லாரும் கிரால் பண்றத பார்க்கணும் இல்லையா? சூக்கே மேட்ச்க்கு அப்புறம் கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால நான் கிரால் பண்றேன். நீங்க எல்லாரும் பாருங்க. கிரால் தானே பண்ணணும். இதுல என்ன இருக்கு சொல்லு. பீச் ஒன்றும் இல்லை, வேண்டாம். ஏய், நீ எழுந்துரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீ இப்படி தான் பண்ணிட்டு இருப்பியா? என்ன சொல்ற நீ? அவன் என்னோட அனதர் ஆஃப். அவன் மட்டும் இல்லனா 50,000 வியூஸ் போயிருக்குமா சொல்லு. இவ்வளவு நாள் நீ ஒரு முட்டாள் கூட சுத்திட்டு இருக்கனால நீ எதுவுமே யோசிக்க மாட்ற. புரியலையா உனக்கு? நீ என்கிட்டயும் சொன்னல நீ உன்னோட கேப்பபிலிட்டிஸ் வச்சு வாழ்றன்னு. இதான் உன்னோட கேப்பபிலிட்டியா? அவனை இக்னோர் பண்ணு. இது எங்க கிடைக்கும்? எங்க டேஸ்டியா இருந்துச்சு தெரியுமா? எங்க கிடைக்கும்? லொகேஷன் போட்டதால நல்லா இருந்திருக்கும். நான் இத வாங்க போறேன். நாம இதை சேல் பண்றோமா? அஃப்கோர்ஸ் விக்ரம். இந்த எஃப்எம்சிஜி ஏஜென்சி இண்டஸ்ட்ரியில ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் பிரைஸ 1 மில்லியன் யானுக்கு கேக்குறாங்க. நாம ஏன் விற்க கூடாது? நான் நினைச்சு கூட பார்க்கல மார்க்கெட்ல இந்த மாதிரி நடக்கும்னா. இவ்ளோ சீக்கிரம் டாப்ல வருவோம்னு நினைக்கவே இல்ல. பட் இந்த மணியை வச்சு நம்மளோட பட்ஜெட்டை நாம ஒன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்ல. வித்துடு. ஓகே. ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவேன். உன்னோட 10% போனஸும் உன்னை விட்டு போகாது. அப்ப சேமிச்சு வச்சிரலாம். டாக்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் டீம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு உனக்கு அவ்வளோ காசெல்லாம் மிஞ்சி இருக்காதுன்னு தோணுது. அப்படி இருக்கிறப்ப நீ எனக்கு கொடுக்கறியா? அது எனக்கு ஓகே தான். டெபாசிட் பண்ணிடு. ஓகே, நான் டெபாசிட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வெயிட், என்னோட கிளப் ப்ராஃபிட்டபிளா மாறட்டும். அப்ப நான் உனக்கு எல்லாத்தையும் கோல்டாவே கொடுக்கறேன். ஓகே. உண்மையா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீனா? உன்னோட இந்த தேங்க்ஸ வேற ஒருத்தரும் டிசர்வ் பண்றாரு. யார் அந்த பாட்டம்ஸ் அப் சேலஞ்சுக்கு வந்தாங்களோ, யாரால இந்த வீடியோ வைரல் ஆச்சோ, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க்ஸ் போட்டோ எல்லாமே வெப்சைட்ல பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல? எனக்கு சாங் சாங்சுவான் தான் ஹெல்ப் பண்ணான். அவனுக்கு தெரியும் உனக்கு இது வித்தே ஆகணும்னு. அதனாலதான் அவன் அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டிருக்கான். உனக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் அதை சைலண்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்னும் கிரெடிட் எல்லாம் வேண்டாம். அவன் சாமிங்கா இருக்கான்ல. எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவன் உனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருப்பான்னு. நீ இப்பவே மாற ஆரம்பிச்சிட்டியா? நான் இப்படி சைடு மாறதுக்கு காரணமே உன்னோட ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான். ஹே, கொஞ்சம் இத பாரு. 2 வருஷம் அவ்வளோ ஒன்றும் இது ரொம்ப நாள் இல்லைல்ல? அது ரொம்ப நாளோ இல்லையோ, ஆனா உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நாள் தெரியும். டைம் வந்துருச்சு. இப்போ உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? போய் உன் வேலையை பாரு. என்ன பண்ற? நான் இத சீரியஸா தான் சொல்றேன். லோனியா, டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்த அப்புறம் டெபாசிட் உன்னை விட்டு போயிடும். பாரு, உங்க 2 பேருக்கும் நல்ல ஒத்து போகும்னு தோணுது. சாங் சான்சுவான்,
இப்போ தெரியுதா நீ குடிச்ச எனர்ஜி ட்ரிங்க் முன்ன விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்னு. நீ குடிச்சிட்டு கொடுத்தியா? இந்த எனர்ஜி ட்ரிங்கோட வர்த் பார்த்தனா 1 மில்லியன். ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி நம்மளோட இந்த ட்ரிங்க்ஸ் மேல 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த பணத்தை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். வாவ், இது ஆசமான விஷயம். ஆமா 1 மில்லியனா? ஆமா. கிரெடிட் உனக்கும் லூனியானுக்கும் தான் சேரும். உன்னோட ஆசம் ஐடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னா இவ்ளோ பணம் வந்திருக்குன்னா நீ இனிமே குரூப்ல யார்கிட்டயும் கெஞ்சிட்டு இருக்க தேவையில்ல. கண்டிப்பா மாட்டேன். எது எப்படியோ இது நம்ம கிளப்போட பெரிய பிசினஸ் டீல் தெரியுமா? அதனால நான் குரூப்போட ரிவ்யூ பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நமக்கு கிடைச்ச பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? இட்ஸ் கிரேட். அட்லீஸ்ட் அட்வான்ஸ் பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும். இனிமே நீயும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நான் நாளைக்கு போறேன். 1 மில்லியன். நீ இப்போ ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண போறியா? ஆமா, எனக்கு இன்னும் 1/2 hour இருக்கு. நான் போய் கன்டினியூ பண்றேன். ஓகே, நான் இதை சொல்லதான் இங்க வந்தேன். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். நீ சேஃபா வீட்டுக்கு போ. காரை கொஞ்சம் பார்த்து ஓகே? அப்புறம் நான் நீ போய் போய் ட்ரைனிங் பண்ணு. போ. 1 மில்லியன். சிஸ்டர் யுவான், உங்க ஃபேஷன் ஸ்டைல் சேஞ்ச் ஆன உடனே உங்க கரிஷ்மாவும் ரொம்பவே மாறிடுச்சு. எனக்கு புரியுது, மேனேஜர் ஆன உடனே எல்லாமே மாறிடுச்சா? நீ ரொம்ப நல்ல ஐஸ் வைக்கிற தெரியுமா? நீங்க சீக்கிரட்டா போட்டாக்ஸ் பண்ணீங்களா? நான் உண்மையாவே எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. ஏன் தெரியுமா? நான் நிறைய தடவை இங்க பணத்துக்காக தான் வந்திருக்கேன். ஆனா இப்போ பணத்தை கொடுக்க வந்திருக்கேன். புரிஞ்சுதா உனக்கு? ஓகே, நான் சிஸ்டர் லீய போய் பார்த்துட்டு வரேன். குட் பை. பை. முடிஞ்சிருச்சு. 1 மில்லியன் யான கிளப்புக்கும் குரூப்புக்கும் டிவைட் பண்ணிடலாம். 50-50 பிரிச்சிடலாம். உன்னோட கிளப் அட்வான்ஸ் பேமெண்ட்டை கிளியர் பண்ணியாச்சு. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம். எனக்கு தெரிய அட்வான்ஸ் பேமெண்ட் பத்தி டிடெக்ஷனும் இருக்கா? குரூப்ல பணம் இல்லாததால எங்களோட கை கால் எல்லாத்தையும் வெட்டுறீங்க நீங்க. சிஸ்டர் லீ, வெளியே இருக்கிறவங்களுக்கு எங்க ப்ராப்ளம் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒன்னும் அழுதுட்டு இருக்காதீங்க. உன்னோட ரெவென்யூ பாஸ் ஃபியூ மந்த்ஸா அதிகமா தான் இருக்கு. அப்புறம் எப்படி உனக்கு கஷ்டமா இருக்கும்? அது ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு. உங்களோட அப்ரூவல் இல்லாம இந்த பட்ஜெட் எங்களுக்கு அப்ரூவல் ஆயிருக்காது. நாங்க இப்ப எங்க இருக்கோமோ அந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். சிஸ்டர் லீ, இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பெருசு. நான் மிஸ் பண்றது உங்களதான், அந்த குரூப் இல்ல. முதல்ல பேசுறத நிறுத்து. தேவையில்லாம ஐஸ் வச்சிட்டு இருக்காத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கிவ் அப் பண்ணிடுறேன். உன்னோட ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நான் அட்வான்ஸாவே அப்ரூவ் பண்ணிடுறேன். ஆனா இந்த அமௌண்ட்டை நீ முதல்ல யூஸ் பண்ணு. இந்தா. பாதி நாளுக்கு மேல நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ் அந்த 1 மில்லியன் இல்லாட்டி நான் இதை அப்ரூவே பண்ணிருக்க மாட்டேன். இது குரூப்கே தெரியாது. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். வேணானா திருப்பி கொடுத்துரு. இல்ல எனக்கு இது வேணும் தான். நான் இதை ஏத்துக்கிறேன். ஓகே சிஸ்டர் லீ, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. உங்களுக்கு டென்னிஸ் விளையாடணும்னா எங்களோட கிளப்புக்கு வாங்க. நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னரை கொடுக்குறேன். லியாங், என்னன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்? இப்பெல்லாம் நீ ரொம்ப அலட்சியமா இருக்கியே. நான் அங்க போனா உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ பாஸ்.
இந்த ப்ராக்ரஸை வச்சு நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நான் உன் கேப்பபிலிட்டியை டவுட் பண்ணதே இல்லை. ஆனா இவ்வளோ ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. என்ன நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க. நீங்க என்கிட்ட சொன்னீங்களே நான் ஃப்ரண்ட் லைன்ல இருந்தேன்னா நான் சக்சஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு. இல்ல யுவான், உன்னோட ஹாரோஸ்கோப் என்ன? கிரஜஸா? சரி, உன் கிளப்போட மொராலை நான் பூஸ்ட் பண்றேன். இல்லனா கிளப்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுக்குறேன். ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்டை பாரு. நல்லா கிண்டல் பண்றீங்க. ஒரு பாஸ் ட்ரீட் வச்சா கம்பெனில என்கரேஜ்மெண்ட் தான் நடக்கும். ஆனா அத்லெட்ஸ்க்கு அப்படி கிடையாது. இந்த பசங்களுக்கு பார்ட்டி எல்லாம் தேவையில்ல. என்ன நீ என்ன சொல்ல வர? அவ்வளோ ஸ்கேரியானா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு தெரியும், அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்காக தான் நான் யோசிச்சேன். நீங்க எக்ஸ்பென்சிவா ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. அவங்க அதை என்ஜாய் பண்ணவும் மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? மீலுக்கு பதிலா கேஷே கொடுத்துருங்க. கம் ஆன் லியாங் யுவான், நீ என்ன இப்படி கேபிட்டலிஸ்டா மாறிட்ட? மெயில்ல கூட கால்குலேட் பண்ணுவியா என்ன? என்னால வேற எதுவும் பண்ண முடியல. நாங்க வரப்போற ஆனுவல் கிளப் டோர்னமெண்ட்டுக்காக நிறையவே டைம் எடுத்துக்கிட்டோம் தெரியுமா உங்களுக்கு? நாம மட்டும் டாப் 10ல வந்துட்டோம்னா நம்மளோட கிளப்புக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். டாப் 10 வருவோன்னு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? நாங்க கண்டிப்பா வருவோம். நான் யாங்ஸான் கிட்டயும் பேசினேன். நாங்க ஒரு ட்ரைனிங் கேம்பை பிளான் பண்ணோம். பெய்ஜிங்ல இருக்க கிளப்போட கோஆர்டினேட் பண்ணிக்கும். இண்டோர் ட்ரைனிங் இருக்கிறதால ஆக்சுவல் மேட்சோட ட்ரைனிங் கிடைக்கும். இந்த கேம்போட பட்ஜெட் பத்தி பிரச்சனை இல்லை. ட்ரைனிங்கோட டைம் பீரியட் பத்தியும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களோட பாஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு தான் கேள்வி. நீ பேட் எக்ஸாம்பிள் எடுத்துட்ட. நீ ட்ரிக் பண்ண பாக்குறியா? நீ செட் பண்ண பாக்குற. உனக்கே தெரியும், நான் சத்தியம் பண்ணிட்டேன்னா மாறவே மாட்டேன். பாஸ், நீங்க பே பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் இருக்கும். சரி, லெட்ஸ் டூ இட். ட்ரைனிங் கேம்போட பட்ஜெட்டை கிளப்புக்கும் எனக்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ பாஸ். அப்ப நான் கிளம்புறேன். ஏ ஹாய், எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. குரூப் நம்ம ட்ரைனிங் கேம்ப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் பேக் பண்ணுங்க. இன்னும் 3 நாள்ல 7 நாள் ட்ரைனிங், அதுவும் கடலுக்கு முன்னாடி. நல்ல விஷயம். இன்னைக்கு இது போதும். டிஸ்மிஸ். ஹே, உன்னோட வாயால தானே என்கிட்ட சொன்ன இதை நீ போட மாட்டேன்னு. இப்போ என் பின்னாடி போட்டுக்கிட்டு இருக்க. அக்கா எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா? உண்மைதான். நான் என்ன நினைச்சு இதை போட்டேன்னா, இது என் அவுட்ஃபிட்டோட மேட்ச் ஆச்சு. எல்லா அக்கேஷன்ஸ்லயும் இதை போட்டுக்கலாம். அப்போ இதை டெய்லியும் போட்டுக்கோ. உனக்கு இது நல்லா தான் இருக்கு உண்மையாவே. இனிமே இதை போட்டுட்டே வெளியே வா. வாய்ப்பே இல்ல. இன்னும் விளையாடிட்டு இருக்காங்களா? அவனுக்கு ஒன்றும் தெரியாமல நான் இதை போட்டுக்கல. இந்த பாஸ்ட் குவார்ட்டர்ல மினி பீக் சேல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதோட நம்மளோட வைஸ் ஸ்பேஸ் சேல்ஸ் நம்பர் கம்மியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிராண்ட் டாப் 5லேருந்து கீழே இறங்கிடுச்சு. நான் மிஸ்டர் யங் காவோட ப்ரப்போசலை தான் அக்செப்ட் பண்ணேன், போர்ட் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இல்லாமல் 5th டயர் சிட்டிஸில் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் ஆன்லைன் ஆஃப்லைன் சேல்ஸ்லேயும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன் ஸ்டோரோ ஃபிசிக்கல் ஸ்டோரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். வைஸ் பிரசிடென்ட் ஜி காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா கொடுத்துருக்காரு நம்மளுடைய கன்சியூமர்ஸை பற்றி. அதுலேருந்து நம்ம பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டயர் சிட்டிஸில் மேஜர் டிஃப்ரென்ஸு ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸில் தான் இருக்குது. எனக்கு ஒன்று தான் புரியல, ஏன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரிவைஸ் பண்ணலை? இதுதான் சிச்சுவேஷன்.
எங்களுக்கு கிடைச்ச மார்க்கெட்டிங் டேட்டாவும் மிஸ்டர் ஜியாங்கோட டேட்டாவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. இதனால தான் நம்மளுடைய சேல்ஸ் கீழே போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் சேல்ஸும் ஒழுங்காவே இல்லை எந்த சிட்டிஸ்லையும். ஷேர் ஹோல்டர்ஸும் இதை பத்தி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்மளுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் சேல்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறேன். ஜியாங்ஜி ஆன்லைன் சேல்ஸோட இன்சார்ஜா இருப்பாரு. கௌலி நீ ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷனோட இன்சார்ஜ் ஆயிரு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இது ரொம்ப ஷாக்கிங் நியூஸ். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னதான் ஆச்சு? சிஇஓ கிட்ட இருந்து ஒரு முக்கியமான சிக்னலாக அதை நம்ம எடுத்துக்கலாம். மிஸ்டர் யங்காவ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சேல்ஸோட ரீஸ்ட்ரக்சரிங் மெயிலை எல்லா ஸ்டாஃப்க்கும் அனுப்பியிருக்கோம். பிரசிடென்ட் காவ் ஆக்ஷன் எடுக்க போறாரா? அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் கம்பெனியை வேற யாருக்கோ கொடுக்குறாரு. சரி, டென்னிஸ் கிளப்போட சிச்சுவேஷன் என்ன? நான் கேள்விப்பட்டா அவங்களுக்கு புது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. அவங்களோட பாப்புலர் வீடியோ ஒன்று ரொம்ப வைரல் ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன். கிடைச்சிருச்சு. இதை பாருங்க மிஸ்டர் யங்காவ். கோ ஃபார் இட், உன்னால முடியும். அமேசிங்கா இருக்குல்ல? ஓ மை காட், கார்னிவல் gift கொடுத்திருக்காங்க பாத்தியா? பாரு. இன்னைக்கு சாட்டர்டே என்னோட மேட்ச் பார்க்கறேன்னு என்ன சொன்னீங்க? அந்த ப்ராமிஸையும் பிரேக் பண்ணிட்டு அம்மாவையும் கூட கூட்டிட்டு போறீங்க. என்னப்பா இது? ஜோ ஆன்ஷியஸா இருக்காது. இது ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன். நம்ம பிரசிடென்ட் ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்றாரு. அதை நான் தான் லீட் பண்ண போறேன். நான் போகாம இருந்தா நல்லா இருக்குமா? எனக்கு தெரியும் இன்னைக்கு சாட்டர்டே நம்ம டின்னர் போறதா இருந்தோம். நான் முதல்ல உங்க அம்மா கூட அங்க போறேன். உனக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்க. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கரெக்ட் டைம் சாப்பிட்ரு, ஓகேவா? இன்னைக்கோட மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. இந்த மேட்ச் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா கண்ட்ரிலேயே டாப் 100 வந்துடுவேன். மிஸ்டர் ஜியாங், நீங்க மட்டும் இந்த ஃபேமிலியோட லீடிங் மேன் இல்ல. நான் இப்ப சொல்றேன், உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன். எது முக்கியம்னு எனக்கு புரியவே புரியாது. நான் ஒன்னும் பண்ண முடியாது. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கம்பெனிக்கு ஒரு வைட்டலான விஷயம். ஆன்லைன் சேல்ஸோட இன்சார்ஜ் நான் தான். அப்படி பார்க்கும்போது கம்பெனியில நான் தான் டாப்ல இருக்கேன். இதோட நம்ம ஃபேமிலி எங்கேயோ போக போகுது. நம்மளோட பிரசிடென்ட் பேங்க்வெட்க்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சையும் அதையும் கம்பேர் பண்ண முடியுமா? சரி, அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம்னா நீங்களே அங்க போயிட வேண்டியதானே? எங்களை ஏன் இப்படி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்ப நம்ம இங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடலன்னா இங்க எப்படி பிரச்சனை வரும்? அதுக்கு பதிலா நான் போய் என் பையன் விளையாடுறத பாத்துக்கிறேன். எதுக்காக நீ இவ்வளோ எமோஷனலா இருக்க? நீ தானே சொன்ன நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும்னு. திடீர்னு நான் கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்துட்டேன். நம்ம சாட்டர்டே சாப்பிட போறதுனால எல்லா சோஷியல் ஈவெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணலையா? நீயே சொல்லு. பதில் சொல்லு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அகேஷன். ஆனா எனக்கு பர்டன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்ன பர்டன் இருக்கு? எனக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கு எந்த பர்டனும் இல்ல. ஏன்னா எல்லா சாட்டர்டேஸும் நீங்க சைக்கலாஜிக்கலா இங்கதான் இருக்கீங்க. அப்படி வேணா நீங்க நினைக்கலாம். ஏன்னா நீங்க இங்கதான் இருக்கீங்க, ஆனா உங்க மனசு இங்க இல்லையே. எப்பயுமே எங்க கூட கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வீட்டுக்கு வரீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு திடீர்னு பிசினஸ் ட்ரிப்னு கிளம்பிடுவீங்க. உங்க அசிஸ்டன்ட் வந்து உங்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. மத்த வீட்ல எல்லாம் அட்லீஸ்ட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாவது போவாங்க. பட் நீங்க எதுவுமே சொல்றதும் கிடையாது, எங்களை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது. உங்களுக்கு உண்மையிலேயே எங்களை பத்தி கவலையே கிடையாது.
கம் ஆன் சிஸ்டர்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம். கண்டிப்பா. வாங்க வாங்க. சியர்ஸ் சியர்ஸ் சியர்ஸ். இதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டைம்ல? ஆமா ஆமா, உனக்கு ஆஃப் இருக்கும் போதெல்லாம் நீ வரணும் இங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. நிஜமாவே இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்க எதுக்காக இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க? ஐ எம் சாரி, நான் என்னோட மெசேஜஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இதை கான்ஃபிடென்ஸோட தான் உனக்கு சொல்றேன். எங்களோட ஓல் கவ் எப்பயுமே ஒரு பர்சனோட கேரக்டரை தான் பாப்பாரு. இது கவோட தேர்ட் வைஃப். அவர் அவரோட வைஃபை எப்படி நடத்துறாருன்றத வச்சுதான் நம்ம அவரோட ட்ரூ கலர்ஸ் அண்ட் வேல்யூவை தெரிஞ்சுக்க முடியும். மிஸ்டர் ஜி கிட்ட சொல்லுங்க, ஓல் கவ் கிட்ட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கோட வேலை பார்க்க சொல்லுங்க. இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, மிஸ்ஸஸ் ஜியாங் எவ்வளவு லக்கின்றதான். மிஸ்டர் ஜியாங் ஜாப்ல மட்டும் எக்ஸலன்ட் கிடையாது, அவரோட வைஃப் மேலயும் ஃபேமிலி மேலயும் எவ்வளவு கேர் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட வீக்லி ஃபேமிலி மீல் பத்தி. ஓல்ட் காவ் கூட சொல்லுவாரு, சாட்டர்டேஸ் அன்னைக்கு பிசினஸ் பத்தி எதுவுமே மிஸ்டர் ஜியாங் கிட்ட பேசவே முடியாதுன்னு. உண்மைதான், நான் இந்த விஷயத்துல அவருக்காக கேரண்டி கொடுக்க முடியும். இதுதான் முதல் தடவை அவர் சாட்டர்டே வெளியே வர ஒத்துக்கிட்டாரு. வரும்போது அவங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சென்கே, அவங்க சொன்னதை கேட்டியா? பிரசிடென்ட் என்ன ப்ளேம் பண்றாரு, நான் என் ஒய்ஃப் மேல தான் கேர் பண்றேன், கம்பெனி மேல இல்ல. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கறவன் தான் ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல ஆம்பளைக்கான டெஃபினிஷன் இதுதான். வாங்க எல்லாரும் ஒரு டோஸ்ட் எடுப்போம் இந்த மாடல் கப்பலுக்கு. Cheers. ஜாயின் பண்ணி. Cheers. Thank you. Cheers. Thank you so much. Cheers. Thank you. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலான்னு இருந்தேன், மறந்துட்டேன். ஜியோஜியோவோட மேட்ச் என்னாச்சு? வின் பண்ணிட்டானா? நல்ல விஷயம். என் மேல அவன் ரொம்ப கோபமா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் லியாங் கிட்ட பேசினேன். ட்ரைனிங்கோட ஃபுல் காஸ்ட்டை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? காலையில ஜோஜியோ கிட்ட சொல்லு, மறந்துடாம சொல்லிடு. என்ன? புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மை டியர் ஒய்ஃப். உனக்கு ஏதாவது வேணுமா? பேக், ஜுவல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சொல்லு. இல்ல ஒரு நியூ கார் வாங்கிடலாமா? கார்லாம் வேண்டாம், எனக்கு வேற ஒண்ணு தேவைப்படுது. நான் உங்ககிட்ட அதை சொல்றேன் டைம் வர்றப்போ. சரி. அட, இந்த பிளேட்ல இருக்கிறது என்ன பேர்ட்? பார்க்க அழகா இருக்கு. சரி, நான் போய் தூங்குறேன். லாயர் வென், நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆமா, கோச்சஸ் எங்க? கோச் முன்னாடியே போயிட்டாரு அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கு. நம்மளும் ரொம்ப சீக்கிரம் போயிடலாம். அம்மா ஷென்சி எங்க? என்கிட்ட கொடு. சீக்கிரமா வந்துறதா சொன்னா. போன் ஓ, சொல்லல. அப்படியா? ஓகே. ஏய் வாங்க போலாம். ஏய் அப்புறம் இன்னைக்கு மேட்ச்ல வேற மாதிரி போச்சுல. அடுத்த வாட்டி மேட்ச்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஏய் நீ அப்படி சொல்லாத, ஓகேவா? எனக்கு எப்படி ஆடணும்னு எனக்கு தெரியும். ஏய் ஷென்சி, சீக்கிரம் வா, இங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா. சரி, நீ அடுத்த மேட்ச்ல எப்படி ஆடுவேன்னு யாருக்கு தெரியும்? ஒழுங்கா என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு ஒழுங்காவும் ஆட தெரியாது. சரி கவலைப்படாத, நம்ம நாளில இருந்து ஒன்னா ட்ரைனிங் எடுக்கலாம், ஒன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம். பயப்படாத, சரியா? டிராவலுக்கு 4 மணி நேரம் இருக்கு. நான் உன்னை எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடு.
ஆ இது பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போல. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை நான் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல பார்க்கவே இல்லையே. நல்லா தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப பசிக்கிறதுனால தானே நீங்க சாப்பாட தேடுறீங்க. அவ்வளோ க்ளோஸ் அட்டென்ஷன் கொடுக்குறியா எனக்கு? ஆமா, கோச் தானே ஒரு ட்ரைனிங்கை ஸ்மூத்தா போக வைப்பாரு, அதனால தான். அதோட உங்களை அப்சர்வ் பண்ணதுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கொஞ்ச நாளாவே நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணி ஒரு அன்ஹெல்தி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீ செஞ்சு முடிச்சிட்டியா? எனக்கு அது இன்னொன்று தர முடியுமா? முடியாதே. எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏய் வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க. நான் இங்க உட்கார போறேன், இங்க உட்கார போறேன். மெதுவா மெதுவா. கம்ஃபர்டபிள். அங்க கொஞ்சம் பேர் போய் உட்காருங்க. உங்க இடத்தை பிடிச்சிட்டேன். உங்களோட நேம் பிளேட்ஸ பார்த்து கரெக்டா உட்காருங்க. இப்படி வா. நேம் பார்த்து உட்காரணுமா? சொல்றாங்க. எல்லாம் எப்படி இருக்கு? உட்காருங்க, உட்காருங்க. இந்த நேரத்தை நீங்க எல்லாரும் கரெக்டான உங்க நியூட்ரிஷனுக்காக நீங்க செலவழிக்க போறீங்க. உங்க மெனுவை எல்லாரும் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலேட்டடா பண்ணிருக்கேன். ஏய், என்ன நீ மட்டும் அதை வச்சிருக்க? எனக்கு கூடாது. நம்புறேன். ஓனா ஏன்? இதுக்கா? எனக்கு தான், எனக்கு வேணும். ஏய், தொண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. மிஸ் லூ பேசிட்டு இருக்காங்களே. கோச், சிஸ்டர் லூ பண்றது கொஞ்சம் கூட என்ன சரியில்லை. பிரச்சனை உனக்கு? எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வேணுமா? இப்ப நான் கண்டினியூ பண்றேன். நீங்க எல்லாருமே தினமும் 6 விதமான நியூட்ரிஷன் சாப்பிடணும். அது என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் சாப்பிடுறதும் இன்னொருத்தரோட கண்டிப்பா வேறுபட்டு தான் இருக்கும். உங்களை மாதிரி அத்லெட்ஸ்க்கு மினரல்ஸ் தான் மசில் பில்டிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான நியூட்ரியன்ட். நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல எக்ஸசைஸ் பண்றீங்க. அதனால உங்க மினரல் இன்டேக்கை நீங்க அதிகப்படுத்தணும். ஸோ ஆவரேஜ் பர்சனை விட நீங்க கண்டிப்பா அதிகமாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட பாடி வெயிட்டும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்களோட மசில் கெயினும் ஃபேட் லாஸும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி நான் மீலை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மீல் தான் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? அத்லெட்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றதுனால புரோட்டீன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உங்க கரண்ட் சிச்சுவேஷனை யோசிச்சு பார்க்கும்போது நீங்க ஸ்டீக் மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் யோகர்ட்டும் சாப்பிடணும். எல்லாரோட டேபிள்லயும் யோகர்ட் இருக்கு, உங்களோட ரூம்ஸ்லயும் யோகர்ட் இருக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ நீங்க அப்பெல்லாம் அதை எடுத்து சாப்பிடலாம். உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரியா? இன்னைக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. தேங்க்யூ so much. எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? கோச்சி ஆணுக்கு உன் மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்போ பேசிட்டு இருக்கும்போது அவர் உன்னை பார்த்த விதமே வேற மாதிரி இருந்ததா. எனக்கு தெரிஞ்சு நீ அவரோட மனசை பிடிச்சிட்டன்னு நிஜமாவா? இது நிஜமாவே கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்பதானே என்னை பத்தி எனக்கு தெரியும். சரி, ஓகே மிஸ் லுவோ, இதுக்கப்புறம் கேபிஐக்கு நீ தான் டைம் செட் பண்ணி ஆகணும், சரியா? நோ ப்ராப்ளம் மேனேஜர் லியா. அப்ப சீக்கிரம் சாப்பிடு. மேனேஜர் லியா. மிஸ் லுவோ. ஆ? 将世俗当理，任感情肆意而不再逃避。眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。 You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？